ஒரு சிறிய கிராமத்தில் ராகவதாசர் என்ற ஒருவர் வசித்து வந்தார். ராகவதாசர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் அதிகாலையில் எழுந்து கடவுளின் நாமத்தை உச்சரித்தார். அவரும் அவரது சகோதரர்களும் பெற்றோரும் எப்போதும் தங்கள் பிரார்த்தனைகளை உண்மையுடன் செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் குபீரன் என்ற பணக்கார வணிகர் கிராமத்திற்கு வந்தார். குபீரன் ராகவனும் அவரது சகோதரர்களும் பிரார்த்தனை செய்வதை கண்டார். அவர்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்களாக தோன்றினர். மேலும் அவர்களைச் சுற்றி யார் இருக்கிறார்கள் அல்லது என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. குபீரன் ஆர்வமாகி சந்தையில் உள்ளவர்களிடம் ராகவதாசரை பற்றி விசாரித்தார். ராகவதாசர் தனது குடும்பத்தை மிகவும் எளிமையாக நிர்வகிப்பதாக மக்கள் குபீரனிடம் தெரிவித்தனர். அவர் தனது வீட்டில் சில காய்கறிகளை பயிரிட்டு உள்ளூர் சந்தையில் விற்றார். அவர் தனது காய்கறிகளுக்கு குறைந்த விலையை வசூலித்தார். ஒருபோதும் தேவையற்ற லாபம் ஈட்ட முயற்சிக்கவில்லை. அவர் ஒரு சாலையோர உணவுக் கடையையும் நடத்தினார். அவரது மனைவி மிகவும் சுவையான உணவை சமைத்தார். மதிய உணவை நியாயமான விலைக்கு வழங்கினார். ராகவதாசர் வெளியாட்களிடமிருந்தோ அல்லது பயணிகளிடமிருந்தோ கூட கூடுதல் கட்டணம் வசூலித்ததில்லை. நேர்மையான வழிகளில் வந்த பணத்தில் வாழ்ந்தார். ஒருபோதும் ஏமாற்றவோ அல்லது பேராசை காட்டவோ இல்லை. அவர் தனது வயதான பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடன் தனது வீட்டில் வசித்து வந்தார். ராகவதாசர் தனது சம்பாத்தியத்தால் முழு குடும்பத்தையும் பராமரித்தார். தனது சகோதரர்களையும் பெற்றோரையும் கவனித்துக் கொள்ள வேண்டியிருப்பதில் அவர் கோபப்படவில்லை. அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரை மதித்தார்கள். அவர்களும் பக்தியுடனும் திருப்தியுடனும் இருந்தனர். ராகவதாசர் கடவுள் மீதான அசைக்க முடியாத பக்திக்கு பெயர் பெற்றவர். அவருக்கு செல்வம் இல்லை, உத்தியோகபூர்வ பதவி அல்லது வேலை இல்லை, செல்வாக்கு இல்லை. ஆனால் அவர் அதைவிட உயர்ந்த ஒன்றை கொண்டிருந்தார். அன்பும் பணிவும் நிறைந்த இதயம். அவர் அடிக்கடி கோவிலுக்கு செல்வார், தனக்காக எதையும் கேட்காமல் நன்றி செலுத்துவதற்காக. அவரது பக்தி தூய்மையானது, அவரது நம்பிக்கை அசைக்க முடியாதது. குபீரன் ராகவனின் பக்தியை சோதிக்க முடிவு செய்தார். இதெல்லாம் வெறும் பாசாங்கு என்று அவர் உணர்ந்தார். இது ஒரு சரியான குடும்பம் போல் தோன்றியது, ஆனால் நிறைய பணம் மற்றும் பிற ஆடம்பரங்களை வழங்கியபோது ராகவதாசர் இந்த எளிய வாழ்க்கையை விட அதை தேர்ந்தெடுப்பார் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். வணிகர் குபீரன் ராகவதாசருக்கு ஒரு பெரிய தொகையை வழங்கினார். அவர் ராகவதாசரிடம் சில தவங்களைச் செய்து சில பிரார்த்தனைகளைச் செய்து கடவுள் மகிழ்ச்சியடைந்து குபீரனுக்கு அதிக செல்வத்தை அருளும்படி வேண்டிக் கொண்டார். ராகவதாசர் பணத்தை ஏற்கவில்லை. தனது பிரார்த்தனைகள் பலிக்குமா என்று தெரியாததால் ராகவதாசர் மறுப்பதாக குபீரன் நினைத்தார். குபீரன் அவருக்கு உறுதியளித்தார், ராகவதாசர், கவலைப்படாதே. பிரார்த்தனைகளும் தவங்களும் பூஜைகளும் பலிக்காவிட்டாலும் பணத்தை நீங்கள் வைத்திருக்கலாம். ராகவதாசர் மறுத்துவிட்டார். தனது நல்ல பெயரை இழப்போமோ என்ற கவலையில் ராகவதாசர் மறுப்பதாக குபீரன் நினைத்தார். குபீரன், ராகவதாசர், கவலைப்படாதே. நான் அதிக பணம் சம்பாதிக்க தவறினாலும் நான் மற்றவர்களிடம் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் செல்வத்தை பெற்றால் உங்கள் பிரார்த்தனைகள் எவ்வளவு பெரியவை என்பதை அனைவருக்கும் கூறுவேன். இந்த வழியில் அதிகமான மக்கள் உங்களை புகழ்வார்கள். மேலும் நான் உங்களுக்கு அதிக பணம் தருவேன். ராகவதாசர் புன்னகைத்து பணிவுடன் பதிலிட்டார், நான் தனிப்பட்ட லாபத்திற்காக பிரார்த்தனை செய்யவில்லை. ஆனால் கடவுளின் அன்பிற்காக ஜெபிக்கிறேன். என்னிடம் உள்ளதில் நான் திருப்தி அடைகிறேன். வியாபாரி குபீரன் குழப்பமடைந்து விரக்தியடைந்து, ராகவதாசா, நீங்கள் ஏன் இவ்வளவு தீவிரமாக பிரார்த்தனை செய்கிறீர்கள்? அது உங்கள் சொந்த நலனுக்காகவோ அல்லது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவோ என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, பணம் தேவை. தயவு செய்து என் திருமண முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டார். ராகவதாசர் அவர் முன்பணிவுடன், நான் எந்த பொருள் நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்வதில்லை. கடவுள் எனக்கு கொடுத்த அனைத்திற்கும் என் இதயம் நன்றியால் நிறைந்திருப்பதால் நான் பிரார்த்தனை செய்கிறேன். என் வாழ்க்கை, என் அமைதி, என் ஆரோக்கியம் மற்றும் என் குடும்பம் எனக்கு கொடுக்கும் அன்புக்காக நான் கடவுளுக்கு மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பக்தர் பொருட்களை பெறுவதற்காக பக்தியை கடைபிடிக்கக்கூடாது. மாறாக கடவுளுக்கு அவரது இதயபூர்வமான அன்பை கொடுக்க ஆழ்ந்த பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். கடவுள் எனக்கு அதிக ஆடம்பரத்தை விரும்பினால் நான் கேட்காமலேயே கடவுள் அவற்றை வழங்குவார். என் பக்திக்கு ஈடாக நான் எதையும் எடுக்க மாட்டேன். மதிப்பிற்குரிய மகோதே, நீங்கள் விரும்பினால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் உங்கள் பக்தியில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனை செய்யலாம். இந்த பிரார்த்தனைகளை செய்வதற்கு எனக்கு எந்த வெகுமதியும் தேவையில்லை. ஒரு நல்ல செயலை செய்வதற்கு பணம் கேட்பது சரியல்ல. கடவுள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் எனக்கு எது சிறந்தது என்பதை அவர் அறிவார். பணத்திற்காக நமது மதிப்புகளை நாம் சமரசம் செய்ய மாட்டோம். வணிகர் குபீரன் அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வெளியேறினார். உண்மையான செல்வம் தங்கத்தில் இல்லை, பக்தி மற்றும் நன்றியுணர்வு ஆகியவற்றின் தூய்மையில் உள்ளது என்பதை அவர் உணர்ந்தார். ராகவதாசர் தனது எளிமையால் ஒரு பக்தரின் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை குபீரருக்கு காட்டினார்.